ஸ்ரீ குணரத்ன கோஷத்தில் 3வது ஸ்லோகம். அனுகல தனுகாண்ட ஆலிங்கனாரம்ப சும்பத் பிரதிதிஷ புஜசாக்க ஸ்ரீ சகானோகஹர்த்தி ஸ்தனநயன குழுச்ச ஸ்பார புஷ்பத்விரேபா ரச்சயத்து மயி லக்ஷ்மி கல்பவல்லி கடாக்ஷான். இப்போ இதுக்குள்ள அர்த்தத்தை பார்க்கலாம். ஸ்ரீ ரங்கநாதர் ஒரு கற்பக மரம் மாதிரி தன்னோட அடியார்களுக்கெல்லாம் கேட்குறதெல்லாம் அருள் புரிகிறார். என்னென்ன தேவையோ எல்லாம் கொடுக்குறார். அப்படிப்பட்ட கற்பக மரத்தில் கற்பக கொடியாக பின்னி பிணைஞ்சிருக்கான ஸ்ரீரங்கநாச்சியார். அது நன்னா படர்ந்து இருக்கிறதுனால அந்த 4 தோள்கள் இருக்கு இல்லையா, அது கிளைகள் போல் பறந்து 4 திசையிலையும் பரவி தாயார் அப்படியே அணைச்சின்னு இருக்காராம். அவருடைய கண்கள் இருக்கு இல்லையா, தாமரை போல கண்கள், அந்த மலர் செண்டு போல் அதில் வண்டுகள் மொய்க்கிறதாம். அப்படிப்பட்டவ யாருன்னா லக்ஷ்மி கல்பவல்லின்னு சொல்கிறா. அதாவது அவள் தான் மகாலட்சுமியான ஸ்ரீரங்கநாச்சியார். அப்படி அருள் நிறைந்த பார்வை நம்ம மேலே படரணுங்கிறதுக்கு நம்ம வேண்டிக்கணும். அதான் இந்த 3வது ஸ்லோகத்தோட அர்த்தம்.